அண்மை செய்தி. விக்கிரவாண்டியில் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வெளியே திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம் நிகழ்த்தி வருகின்றனர். இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் உள்ள நிலையில் திமுகவினர் கொண்டாடி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீஸ்வரன் வழங்க கேட்கலாம். வினீஸ்வரன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை திமுகவினர் 6வது சுற்று முடிவு வரை முன்னிலையில் இருக்கிறார்கள். 2வது இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிறது. இந்த நிலையில விக்கிரவாண்டி வாக்கு எண்ணும் மையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய சாலையில் திமுகவினர் தொடர்ந்து பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகிறார்கள். காலை 8 மணி முதல் தொடங்கிய இந்த வாக்கு எண்ணிக்கை காலை முதலே திமுகவினர் தொடர்ந்து உற்சாகத்தில் இருக்கிறார்கள். ஏனென்றால் தபால் வாக்கு எண்ணும் போதே திமுகவினுடைய வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். தற்போது வரை தபால் வாக்குகளை பொறுத்தவரை ஒட்டுமொத்தமாக 600க்கும் மேற்பட்ட வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கிறது. அதில் 200க்கும் மேற்பட்ட வாக்குகளை திமுக வேட்பாளர் பெற்றிருக்கிறார். அதே போல வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்ட சுற்றுகள் முடிந்து 6வது சுற்று நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தற்பொழுது வரை திமுகவினுடைய உற்சாகம் அளவுக்கு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் தற்போது வரை விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் மீண்டும் வெல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக கூறி திமுகவினர் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு வெளியேறக்கூடிய சாலையில பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் ஒருவருக்கு மகிழ்ந்து கொண்டாடி வருகிறார்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது 6வது சுற்று வரை பாட்டாளி மக்கள் கட்சி 2227 வாக்குகளையும், நாம் தமிழர் கட்சி 823 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார்கள். திமுகவை பொறுத்தவரை 700க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இந்த வாக்கு வித்தியாசத்தை பொறுத்தவரை திமுகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் உள்ள வாக்கு வித்தியாசத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 15,000க்கும் மேற்பட்ட வாக்கு வித்தியாசம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இன்னும் கிட்டத்தட்ட ஒரு 13 சுற்றுகள் மீதமுள்ள நிலையில் காலை முதலே வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் போதே திமுகவினுடைய வேட்பாளர் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். தங்களுடைய வேட்பாளர் முன்னிலையில் இருப்பதை கொண்டாடும் வகையில் தற்பொழுது விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மையம் அமைந்துள்ள இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சாலையிலும் திமுகவினர் பட்டாசு எடுத்து இனிப்புகளை வாங்கி கொண்டாடி வருகிறார்கள். இது மட்டுமல்லாமல் சென்னையிலும் பல இடங்களிலும் பட்டாசு எடுத்து கொண்டாடி வரக்கூடிய காட்சிகள் நம்மால் காண முடிகிறது. தொடர்ந்து திமுகவினுடைய வேட்பாளர் இங்கே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையில் தான் இருக்கிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த வேட்பாளர் தற்போது வரை இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரவில்லை. நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளரும் இங்கு வருகின்றிருக்கிறார். தொடர்ந்து 6வது சுற்று வாக்கு எண்ணிக்கை நிறைவு பெற்றக்கூடிய நிலையில் 6 சுற்றிலும் திமுகவினுடைய வேட்பாளர் தான் தொடர்ந்து முன்னிலையில் இருக்கிறார். இதை கொண்டாடும் வகையில இந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு வெளியே திமுகவினர் பட்டாசுகளை வெடித்தும் இனிப்புகளை வழங்கி கொண்டாடி வருகிறார்கள்.